ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புதிய அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. ரஷ்யா அணுசக்தி பயங்கரவாதம் செய்வதாக உக்ரைன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இது உலக நாடுகள் மத்தியில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் ரஷ்யா அணு உலைகளை தாக்குகிறதா? இதன் பின்னணியில் உள்ள பேராபத்து என்ன? விரிவாக பார்ப்போம். ரஷ்யா உக்ரைனின் அணு உலைகளை நேரடியாக தாக்கவில்லை, ஆனால் அதைவிட மோசமான ஒரு செயல் செய்வதாக உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. அதாவது அணு உலைகள் பாதுகாப்பாக இயங்குவதற்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் துணை மின் நிலையங்களை ரஷ்யா குறிவைத்து தாக்கி வருகிறது. உங்களுக்கு தெரியும், அணு உலைகள் தொடர்ந்து இயங்கவும் அணு எரிபொருளை குளிர்விக்கவும் வெளியிலிருந்து மின்சாரம் மிக மிக அவசியம். இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் அணு உலைகள் உருகி செர்னோபில் போன்ற ஒரு மாபெரும் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால்தான் உக்ரைன் ரஷ்யாவின் இந்த தாக்குதல்களை அணுசக்தி பயங்கரவாதம் என்று அழைக்கிறது. இதுகுறித்து உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணு உலைகளின் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் இந்த தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை சர்வதேச அணுசக்தி முகமையும் உறுதி செய்துள்ளது. அவர்களின் சமீபத்திய அறிக்கையின்படி தெற்கு உக்ரைன் மெல்னிட்ஸ்கி மற்றும் ரிவ்னே ஆகிய பகுதிகளில் உள்ள அணுமின் நிலையங்களுக்கு அருகில் உள்ள துணை மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் சில அணு உலைகள் மின் உற்பத்தியை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான சபோரிஷியா ஆலையின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலை ஏற்கனவே மின்சாரத்தை உற்பத்தி செய்யவில்லை. வெளியிலிருந்து வரும் மின்சாரத்தை நம்பியே அதன் அணு எரிபொருள் குளிர்விக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பலமுறை இந்த மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அவசர டீசல் ஜெனரேட்டர்கள் மூலம் பேரழிவு தவிர்க்கப்பட்டது. இந்த தாக்குதல்களுக்கு யார் காரணம் என்பதை சர்வதேச அணுசக்தி முகமை நேரடியாக குறிப்பிடவில்லை. ஆனால் உக்ரைனும் ரஷ்யாவும் இதுபோல ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது இது முதல் முறையல்ல. ஒரு நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பை தாக்குவது போரின் ஒரு பகுதிதான். ஆனால் அந்த தாக்குதல்கள் அணு உலைகளின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் போது அது போரை தாண்டிய ஒரு பயங்கரவாத செயலாகவே பார்க்கப்படுகிறது. இது உக்ரைனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது.